கைஸ் இன்னைக்கு பார்ட் 3 ஆஃப் நான் மீன் வளர்க்க போகிறேன். நாங்கள் வந்து புதுசாக மீன் வாங்கியிருக்கேன். அது பேர் தான் ப்ளக்கோ. ஆனால் செது பச்சுன்னு கேட்காதீங்க, உயிரோட தான் இருக்குது. ப்ளக்கோ ஒரு நாள் ஃபுல்லாக வெளியவே இருக்கும். நம்ம வாங்கினது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊட்டி வெளியவே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம் ப்ளக்கோவை. அப்புறம் நம்ம மாலி குட்டிலாம் நிறையா போட்டிருக்கு. இதுதான் நம்ம மாலி டேங்க். ப்ளக்கோ வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம். அப்புறம் மாலி பிளாக்ல என்னமோ ஒரு குட்டி போட்டிருக்கு மாலி. அப்புறம் நம்ம ஏரியிலேருந்து மீன் பிடிச்சோம். மேலே எதுவும் வரல. இதுதான் கைஸ் 4 மீன் மொத்தமாக இருக்கு. அப்புறம் இதில் ஒரு குட்டி இருக்குது. குட்டி மீன் ஏரியில் பிடிச்சது. அதுவும் பிடிக்க முடியல, உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும். நம்ம வந்து சக்கீம் பைப்பு வாங்கியிருக்கோம். என் பேர் தெரில, வாங்கியிருக்கோம் நம்ம. செமையாக யூஸ் ஆகுது. யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டேங்க்குள்ளே இதை விட்டுக்கணும். இந்த பார்ட் டேங்க்குள்ளே விட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே வச்சு இதை எப்படி எப்படின்னு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு தண்ணி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நிற்காமல். நம்மளுக்கு நிற்காமல் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். வந்து நம்ம ஷார்க் வச்சுருந்தோம் கைஸ். ஷார்க்கு அதெல்லாம் செத்துடுச்சு. இதே அதில் தான் ஷார்க்கும் நம்ம வச்சுருந்தோம். இதில் தான் நம்ம ஷார்க் வச்சுருந்தோம். கேனில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தோம் நான் ஷார்க்கு. இப்போ அதெல்லாம் செத்துச்சு. இப்போனா தெரில கைஸ். அப்படியே ஃபஸ்ட்டு ஒன்று செத்துச்சு, செகண்ட் ஒன்று செத்துச்சு, அப்புறம் தேர்ட் இருக்கிறது செத்துருச்சு. நாங்கள் 4 பேராக வாங்கியிருந்தோம். 4மே அப்படியே செத்துருச்சு. அதனால் வளர்க்குறத விட்டுட்டோம். நான் வந்து அப்படியே இங்கே தான் இதை மாட்டி வைப்பேன். அப்படியே அப்படி மாட்டி வச்சுப்பேன் நான். அதை பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வந்தாலே ரொம்ப நாரும். நம்ம மீன் வாசனை தான் எல்லாம். அப்புறம் பிளாக்கு எல்லாமே நம்ம மாலிப்பட்ட குட்டி தான். இல்லை பாருங்கள், வளர்ந்துச்சு. 3 மாதம் ஆகி குட்டி போட்டுச்சு. 3 மாதம் ஆயிடுச்சு. 3 வாரம் ஆயிடுச்சு குட்டி போட்டு. அப்புறம் புதிய ஏரி போன மீன் பிடிக்க அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். உயிரோடு இருந்துச்சு எல்லாம். அப்புறம் நம்ம வழக்கம் போல் 3 ஃபீமேல் வச்சுருக்கோம், ஒரு மேல் வச்சுருக்கோம். உள்ளக்க பேரா 2 வச்சுருக்கோம். அப்புறம் இது நம்ம மீன் போட்ட குட்டி தான் எல்லாம். அப்புறம் இது புது ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன். சக்கிம் பை வாங்கிட்டு மிஸ்டர் க்ரீனை வாங்கிட்டோம். மிஸ்டர் ஒயிட்டு வாங்கிட்டோம். மிஸ்டர் ப்ளூ மட்டும் தான் வாங்க போகிறோம். எல்லாம் தீர போது சீக்கிரமாக எல்லாத்தையும் வாங்கணும் நம்ம. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு போட்டா போடுவேன், என்ன போட மாட்டேன். அப்புறம் இன்னொன்று காமிக்கிறேன் உங்ககிட்ட. நான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கைஸ் மீன் வளர்க்க போகிறேன். இதை மட்டும் ஒட்டிடலான் இருக்கேன். தர்மாக்கோல் போட்டு ஃபெவிக்விக் போட்டு 2 கலந்து இதை ஒட்டிட்டா இது அப்படியே நல்லா ஸ்பேஸ் மீன் வளர்க்கறதுக்கு. இதை அங்கே அப்படியே வச்சுக்கலான் இருக்கேண்ணா. இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். இருக்கும். என் வீட்டிலலாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க கைஸ். இடமே இல்லைன்ட்டு. இதில் தான் நம்ம அடுத்து மீன் வளர்க்க போகிறோம். இதை மாலி டேங்க். மாலி போட்ட 3 வாரம் ஆச்சு குட்டி போட்டு. இது போட்டு 2 வாரம் தான் ஆச்சு. அப்புறம் புதிய ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன் நம்ம மாலி டேங்க். ப்ளக்கோ அப்பப்போ மேலே வந்துட்டு அப்படியே இப்படி பண்ணிட்டு போகுது கைஸ். ப்ளக்கோ எனக்கு பிடிச்சதுலேயே மாலி டேங்க் தான் கைஸ். மாலி டேங்க். அப்புறம் இது ஒன்று கைஸ் ஃபுட்டு சாப்பிடுது கைஸ். ஏன்னா அதுக்கு அந்த எக் நம்ம என்ன ஃபுட்டு போடுவோம்னா குட்டி மீனுக்கு அந்த எக்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த எக்கு எல்லாம் பிடிச்சி அந்த வடிகட்டியில் அப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா தூளாக வரும். அதனால மொட்டை மேலே காய வச்சுட்டு அப்புறம் அப்படியே எடுத்து இப்படி தூளாக அப்படியே ஸ்ப்ரிங் பண்ணி போடுற வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய். ஒரு நாள் மீன் பிடிக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கன்ஃபார்ம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பாய்.